எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை சாரி. தெரியாமல் பண்ணுற தப்புக்காக சாரி யூஸ் பண்ணுறோம். அப்போ தெரிஞ்சு பண்ணுற தப்புக்காக ரெப்பிட்டாலஜி. ரெப்பிட்டாலஜினா ஒன்றும் இல்லைங்க, அவங்க பண்ணுற தப்பை அப்போவே அவங்களுக்கு சுட்டி காமிக்கிறது தான். இந்த ரெப்பிட்டாலஜி முறையில் இந்த உலகம் இயங்குச்சுன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும், அதை பற்றியான ஒரு கற்பனை கதை தான் இந்த படம். ஹலோ, சொல்லுமா. இதோ போயிட்டே இருக்கிறேன். ஆமாம், சரி. என்ன பண்ணுற? அப்படியா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? டே புறம்போக்கு. அப்படியா? சாரி ப்ரோ, நாளைக்கு வெளியே போகலாமா? டேய், இதை புடி. காதில் ஃபோன் இருந்தால் கண்ணு தெரியாதா? சாரி. ஹலோ, சொல்லு செல்லம். இந்த வாட்டி எல்லாம் ஆள் கிளியர் தான்டி. உங்கள்கிட்ட ஏதோ போய் சொல்லியிருக்கலாம். போடா, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். லூசாடா நீ? சாரி மச்சான், இதுக்கெல்லாமா கொச்சுப்ப? ஹலோ, சொல்கிறீ. ஐ லவ் யூ. டேய், என் ஆள்கிட்ட நீ என்னடா ஐ லவ் யூ சொல்கிற? மச்சான், இதுக்கெல்லாமா கொச்சுப்ப? சாரி மச்சான். இங்கே ஒருத்த போனால் பார்த்தீங்களா? பார்க்கலைங்களா? பின்னாடி வாடா. இவன் தாங்க அப்புக்குட்டி. இவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. எங்கே போனோம்? இந்த வந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு போண்டா கோழி மாதிரி இருந்தாலும் நடக்கிறது என்னமோ பன்னிக்குட்டி மாதிரி தாங்க இருக்குது. இவன் காலையில் எழுந்திரிச்சு எங்கே போகிறான்னு பார்க்குறீங்களா? நீங்களே பாருங்கள். என்னடா அது? சரிண்ணே. இங்கே வரேன். தம்பி, சரிடா. இந்த மாதிரி உலகம் இயங்குச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனுக்கு நான் தண்டனை அப்பயே கொடுத்துட்டா அவன் எங்க அந்த தப்பை திருப்பி பண்ண போகிறான்? எத்தனையோ கொலை ரேப்லாம் நடக்குது. அதுக்கெலாம் தண்டனை உடனே கொடுத்துட்றாங்க. 4 மாதம் 6 மாதம் இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் பெயிலு ஜாமீன்னு சில கேஸையே மறைச்சிடுறாங்க. அவங்களுக்குலாம் அப்போவே தண்டனை கொடுத்துருந்தா குற்றமும் குறைச்சிருக்கலாம், இந்த நாடையும் வளர்த்துருக்கலாம். சிந்திப்போம், செயல்படுவோம்.